தமிழர் வாழ்க. கவிஞர்கள் பலரை மண்கவ்வச் செய்து அவர்கள் எழுத்தாணியை பறித்து வந்த வித்தகர் எழுத்தாணி பிடித்தால் நிறுத்தாமல் எழுதுவார். குருதேவா, நீங்களே துவக்கி வையுங்கள். சரி. அம்பளம் எவ்வளவு அவ்வளவே வெளியார்ந்த கொவ்வை செம்பளம் எவ்வளவு அவ்வளவே இதசீர்குள் கொம்பளம் எவ்வளவு அவ்வளவே இடைகூர் எலுமி சம்பளம் எவ்வளவு அவ்வளவே தனன் தையலுக்கு. எழுதிவிட்டேன். இதை எழுதும். அக்கனை அக்கன மறுத்தன செருத்திகள் அரக்கர் அடைய புக்கனை எழுத்தனர் மறைந்தனர் புயற்கதிகம் வாழை பொழிவார் சிக்கனை வகுத்த நிறச்சல நெருக்கிற செருக்கின் மிகையால் முக்கனை யுட்டடி வணங்கி இமையோரிவை முடிந்தனர்களால். இதையும் எழுதிவிட்டேன். வெற்றி வெற்றி. விருதுகள் எங்கே? வருகிறது அங்கே. அதற்குள் கவிராயரே திரும்பி பாரும் இங்கே. எழுத்தாணி எங்கே? ஏடு போதுமா? கூறாயிருக்கிறதா? நிமிர்த்தி பிடியும். நாழிகை ஒன்றுக்கு எத்தனை கவி பாடுவீர்? ஏதோ ஒன்று எழுதும். சொல்லும். எழுதும். என ஆடுகள் ஓட்டி எழுதும். என்ன என்ன விழிக்கிறீர்? பிடித்த எழுத்தாணியும் அப்படியே நின்று விட்டது. கவிஞருக்கு காது கேட்காதா அல்லது புரியவில்லையா? இன்னும் ஒரு முறை சொல்லுகிறேன், எழுதும். என மாடுகள் ஓட்டி என மாடுகள் ஓட்டி என ஓஜிகள் காட்டி சென்னல் வயலில் பஜிமைகள் கூட்டி ஜூத்ரு ஜூத்ரு ஜும்த்ரு 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 என மாடரெல்லாம். என்ன கவிராயரே? கவிராயர் ஜாலவித்தை செய்கிறார். கலை தன் கையிலே இருப்பதாக கருதி தலை இவருக்கு மலையளவு கனத்திருக்கிறது. அவர் தோற்றது உண்மை, ஆனாலும் பழிக்காது. அவர் இப்போது நம் விருந்தினர். ஆஹா, தோற்றார்க்கு மாலை சூடி தொல்புகிடை நாட்டி மாற்றார்க்கு வாழ்வு தரும் வளம் படைத்தது விஜயநகரம். மன்னவரே, என் அகந்தை அடியோடு அழிந்தது. இனி யாரையும் அவமதிக்க மாட்டேன். என்னை மன்னித்து விடும். இல்லாத காட்டு எல்லை. தாத்தா, இடம் பார்த்தாகிவிட்டதா? எதற்கு? புதிய நகரம் நிர்மாணிப்பதற்கு. இது புதிய நகரம் அல்லப்பா, இப்போதைய விஜயநகரத்தின் விளக்கம்தான். நன்றாக பார். புரியவில்லையே தாத்தா. உனக்கு புரியாதப்பா. நீ ஒரு வேடிக்கை மனிதன். உலகம் வில்லங்கமே இல்லாத ஒரு விளையாட்டு கூடம் என்று கருதுபவன். ஆனால் என் அனுபவம் வேறு. தியாகமும் துரோகமும் மாறி மாறி பின்னிக்கொண்டு இருப்பதுதான் நாடும் அரசியலும் என்று தெரிந்து கொண்டவன் நான். தம்பி, வாய் விட்டு சிரிக்கும் எல்லோருமே இதயம் திறந்து சிரிக்கிறார்கள் என்று நம்பிவிடக் கூடாது. அப்படி நம்புகிற குணம் நம்மிடம் இருப்பதால் தான் நம்மோடு உலவிக் கொண்டே நம்மை காட்டிக் கொடுப்பவர்கள் பலர். அவர்களில் இந்த சித்திரக்காரனும் ஒருவன். துரோகி, அக்கிரமக்காரன், விடக்கூடாதவனை. புதியதொரு சாம்ராஜ்யம் தெற்கே வளர்ச்சியுறுவதைக் கண்டு பக்கத்தில் உள்ள சிற்றரசர்களுக்கு பொறாமை. பஹ்மினி சுல்தான்கள் வாளை உரையில் போடாமல் நாளை எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் நம்மை அழிக்க. நாம் என்ன தீங்கு செய்தோம் அவர்களுக்கு? வல்லூரின் கால்களில் மான் குட்டி. வம்புக்கு வந்ததா, வாதம் புரிந்ததா? ஒன்றுமில்லை. கண்டாலே கால வழி போகும். வல்லூர் அங்கேயும் போய் அதை பிடித்து விட்டது. மான் குட்டி விஜயநகரம், வல்லூர் பாமினி ராஜ்யம். இதுதான் இந்த இரண்டு ராஜ்யங்களுக்கும் பொதுவான அரசியல் முத்திரை. இந்நேரம் இது நடந்திருக்க வேண்டும். ஆனால் பீதார், பீரார், பீஜாப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர் நவாபுகள் தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாததால் இன்னும் இது நடக்கவில்லை. புரிகிறது தாத்தா.
சந்தேகம் புரிகிறது. அதற்கு சிறிது கூட இடமில்லாதவன் நமது நிழல். பெயர் கனகராஜ். நாணலின் பணிவும் நாயின் நன்றியும் ஒருங்கே அமைய பெற்ற உருவம். நமது கால் செருப்பாக உழைப்போம். துணிந்து எதையும் பேசலாம், துளிக்கூட வழி போகாது. செழித்து வளர்ந்திருக்கும் சிங்கார பூமி விஜயநகரம் பொன்குழிக்கும் பொக்கிஷும் பொங்கி வழிகிறது. மன்னவர் ராயரோ ஆட்டமும் பாட்டும் காவிய கலையை வாழ்க்கை திட்டமாக கொண்டிருக்கிறார். வேட்டையாட இதுதான் தருணம். வீதார் நவாப் சொல்வது முற்றும் உண்மை. இதுவரை நாமே ஒருவருக்கொருவர் விரோதிகளாயிருந்தோம். அல்லாவின் கருணையால் எல்லாம் தீர்ந்து இன்று ஒன்றுபட்டு விட்டோம். இனி நமக்கு இருக்கும் ஒரே வேலை ராயரின் சகாப்தத்தை முடிப்பதுதான். ஆசை நமக்கும் அதுதான். ஆனால் எண்ணி துணிக கருமம். கடகப்போருக்கு பின் ராயரின் யானைப்படை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. நாமும் அதை அறிவோம். அதனால் தான் டெல்லி பாதுஷா பாபரை பார்த்து உதவி கோரி வந்திருக்கிறோம். நாம் ஒன்று சேர்ந்தால் பாதுஷா நமக்கு தன்னுடைய முழு யானைப்படைகளையும் அனுப்புவதாக கூறியிருக்கிறார். நம்புகிறேன் உங்கள் வார்த்தையை. இதில் நானும் ஒத்துழைப்பேன் என்று உறுதியும் கூறுகிறேன். இன்று முதல் நாம் எல்லாம் ஒன்று. நமது நோக்கமும் ஒன்றே. அதுதான் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் அழிவு. யார் இந்த சுல்தானா? ஞானத்தில் பானு, நளினத்தில் மதி, எல்லாம் அறிந்த இன்ப நதி. கனகராஜ், ஹுசூர், நாம் கத்தி பிடிக்காமல் களத்தில் நுழையாமல் வெற்றி பெற வேண்டும். எப்படி? ராயர் ஒருவரின் பலத்தில் தான் விஜயநகர சாம்ராஜ்யம் முழுவதுமே நிற்கிறது. சாம்ராஜ்யத்தின் ஜீவனாடிய அவர்தான். சாய்ந்தது அவர் சடலம் என்றால் வீழ்ந்தது கர்நாடகம். பழித்தது உங்கள் எண்ணம். இது திண்ணம். சபாஷ். அந்த காரியத்தை சாதிக்க முடியுமா உன்னால்? கட்டளையிடுங்கள், செய்கிறேன். வெற்றியோடு திரும்புகிறேன். சரி, ராயரை எப்படி நெருங்குவாய்? அது என்ன பிரமாதம்? ராயரின் சபையிலே சீரும் சிறப்பும் செல்வாக்கும் பெற்று விளங்குகிறான் என் உறவினன் ஒருவன். பெயர் ராமகிருஷ்ணன். எடுத்தடி வைக்கும் ராயர் அடுத்தடி வைப்பதற்கு அவனைத்தான் யோசனை கேட்க வேண்டும். கூடியிருப்பேன் அவனோடு, தேடியிருப்பேன் காலத்தை. தனிமையை நாடி ராயர் வரும்போது சொல்லத்தான் வேண்டுமா? பகுத்தச்சா, பகுத்தச்சா. சொன்னபடி செய். பின்னால் இங்கு வா. பொன்னால் உன்னை பூஜிக்கிறோம். ஜி ஹுசூர். இன்று நம் கவியரங்கிற்கு வெண்பாப்புலி வெங்கடப்ப கவிராயர் வந்துள்ளார். ஆசுகவி சொல்லும் பாவலன் வெண்பா கலிப்பா தாலிசை விருத்தம் எனும் எப்பா கேட்பினும் அப்போதே பதில் சொல்லும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத புலவன். இவ்வளவு யார்? பிரபல கவிஞனான நான் தான். ஓ, நான் யாரோ பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றல்லவா நினைத்தேன். என்ன கேலியா செய்கிறீர்? ஆஹா, கவி உலகத்தில் உள்ள அத்தனை விருதுகளையும் சூட்டிக் கொண்டிருக்கும் உண்மையா நான் கேலி செய்வேன். சரி சரி, வாதத்தை ஆரம்பி. எதை பற்றி? உலகத்தில் உள்ள எதை பற்றி வேண்டுமானாலும். அப்படியா? சரி, நான் ஒரு ஈட்டடி கொடுக்கிறேன். அதற்கு வெண்பா பாடி முடிப்பீரா? இது என்ன கேள்வி? நான் எதற்கும் தயார். இதோ ஈட்டடி. தித்தித்ததோ தித்திதி. என்னது? தித்தித்ததோ தித்திதி. இது ஈற்றடி அல்ல, வெறும் பேத்தல். கவிஞரே, மரியாதையாக உம்முடைய திறமை குறைவை ஒப்புக்கொள்ளும். என்ன? என் திறமையா குறைந்தது? என் ஆயுளிலேயே இப்படி சொன்னவன் நீ ஒருவன் தான். அப்படியானால் பாடுமே. இது இலக்கணத்திற்குட்பட்ட கடைசி அடி அல்ல. இதற்கு முழு பாட்டு உன்னாலும் சொல்ல முடியாது என்று எனக்கு தெரியும். ஏன் முடியாது? குதிக்காமல் கேளும், நானே பாடுகிறேன். தாதி தூதோ தீது தத்தை தூதோ தாது தூதி தூ தொத்தித்த தூததே தாதொத்த துத்தி தத்தாதே துதி துத்தே தொத்தீது தித்தித்ததோ தித்திதி. தவறு தவறு, எல்லாம் தவறு. இலக்கணமும் இல்லை, பொருளும் இல்லை. ஏன் இல்லை? எங்கே சொல்லும் பார்க்கலாம். பேஷ் பேஷ். இப்படி ஒவ்வொன்றாக என்னிடமிருந்தே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று பார்க்கிறீரா? அந்தோ பரிதாபம். சரி கேளும், சொல்லுகிறேன். தாதி தூதோ தீது. அடியார்களுடைய தூது தீமையை பயப்பது. தத்தை தீதோ தாது. கிளி பொய் தூது சொல்லாது. தூதிது தொத்தித்த தூததே. தோழியின் தூதானது நாள் கடத்தி வைக்கப்பட்டதாகும். துதித்துத்தே தொத்தீது. தெய்வத்தை வழிபட்டு தொடர்தல் பயன் தராது, வீணாகும். தாதொத்த துத்தி தத்தாதே. முந்தாதி போன்ற தேமல் என் உடனே பாய்ந்து அதிகப்படாமல் தித்தித்ததோ தித்திதி. இனிமையான தலைவன் நாமத்தை சொல்லி என்னை காப்பாற்றுக என்பது பொருள்.
ராமகிருஷ்ணா, வெற்றி உனக்கு, அதனால் விஜயநகரத்திற்கு. பெற்றுக்கொள் இதை. ஐயா, ஐயா, ராமகிருஷ்ண ஐயா, எங்க உன்னராட்சி அப்படி கூப்பிடுங்க. ஏன் நீங்க ஐயா ஐயாங்கிறது எனக்கு ஐயோ ஐயான்னு கேக்குது. கேக்கும். ராமகிருஷ்ண ஐயா எங்க? போயிட்டார், வருவார், போவார். பாழா போச்சு போ. யார பாழாக்குனார்? எங்க அப்பா. அட, உங்க அப்பாவா? இவ்வளவு நேரம் நீ அதை சொல்லலையே. நீ ராம மகனா? அதே குரங்குத்தனம் உம்மூஞ்சிலே இருக்கு. ஏய், ஆமா ஆமா, இருங்க, மறந்துட்டானே. அட, மரியாதை கூட தெரியுதே. மது, என்னடா செஞ்ச? நான் ஒண்ணும் பண்ணலம்மா, நீங்களே சொல்லுங்க. நான் ஏதாவது சேர்ந்தனா? அம்மாவா? ஏம்மா, நீங்க ராமகிருஷ்ணன் சம்சாரமா? ஆமா. என்ன தெரியல? உன் புருஷன் எனக்கு மாமன் மகன். உங்க அத்தை லட்சுமி அம்மா என் பாட்டிக்கு மக பேத்திக்கு அக்கா மகளுக்கு கொழுந்தியா? அப்போ நீங்க காமம்மா வீட்டு கணக்கு இல்ல? இல்ல. இல்லையா? அவனே தான். அப்படியா? அக்காருங்க. அடடே, வேண்டாம்பா. அப்பா, யார நினைச்சோமோ அவங்க வந்து ஆயுசு 100ன்னு சொல்றாங்கல்ல, நிஜமாமா? ஆமா ஆமா, உனக்கு ஆயுசு 100 தான். அட, என்ன யோசிக்கிற? என்ன தெரியல? நான் தான் கனகு. கனகா? அடே, என்னடா இப்படி வளர்ந்து போயிட்ட? மீசையோ ஆளோ அடையாளமே தெரியலையே. காலத்துக்கு ஏத்த கோலம், சமயத்துக்கு ஏத்த வேஷம். கமலா, இந்த பயல தெரியுமா? பொல்லாத பய. சின்ன வயசுல எல்லாத்தையும் கிள்ளுவான், விளையாட்டுல எல்லாம் தோத்து போவான், கடைசியில எல்லாத்தையும் திட்டுவான். போக்கிரி பய. ஆமா, அனுமார் லங்கையில குதிச்ச மாதிரி இப்ப எங்கடா இங்க வந்து குதிச்ச? இல்ல இல்ல, ஒரு நாள் படுத்துக்கிட்டு யோசிச்சேன், நம்ம சொந்தக்காரங்க யாராரு அப்படின்னு தேடினேன். உடனே உன் ஞாபகம் வந்து. தேடுனோன்னதான் என் ஞாபகம் வந்துதா? பாத்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமா, நீயோ ராயர் சபையில பெரிய ஆளாயிட்ட. நானும் வேலை வெட்டி இல்லாம தண்டசோராவே இரு. ஏதோ உன் தயவு இருந்தா ராயர் சமஸ்தானத்துல ஒரு சின்ன உத்தியோகமாவது சம்பாதிச்சுக்கலாமேன்னு வந்தேன். ஐயோ, அர்த்தம் இல்லாம வீடு தேடி வரமாட்டாங்கன்னு பெரியவங்க சொல்றது எவ்வளவு உண்மையா இருக்கு. இரு. காற்று அவன் பக்கம் அடிக்கிறது. அடிக்கும் சமயம் பார்த்து அவன் தோலை உரிச்சு உங்க கையில கொடுத்து விடுறேன். டேய், சுளையை எரிந்து விட்டு தோரை கொடுக்கறாயே மடையா? மன்னிக்கணும் குருதேவா, மன்னிக்கணும். அவன் தோலுன்னு நினைச்சு உங்க கையில கொடுத்துட்டேன். உங்க அந்தஸ்து என்ன, உங்க கௌரவம் என்ன? நீங்க மலை, அவன் மடு. பொறுக்க முடியாது குருதேவா, இனி பொறுக்க முடியாது. அவன் தலையை இந்த இடது கையில வச்சு வலது கையால அப்படியே நசுக்கினான். டேய், தடியா? மன்னிக்கணும் குருதேவா, என் மனசு கொதிக்கிற கொதியில புத்தியே மாறி போச்சு. ஸ்ரீலஸ்ரீ குருதேவ ஆச்சாரியார் சுவாமிகளின் சன்னிதானத்திற்கு அரசவை அனுப்பும் விண்ணப்பம். காசியிலிருந்து வந்திருக்கும் மகா பண்டிதரோடு போட்டியிட நாளை கூடும் ராஜசபைக்கு தாங்கள் எழுந்தருளி வெற்றி தேடித் தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் மன்னர். வருகிறேன் என்று சொல். அப்பண்ணா. அற்புதம், அபாரம். என்னது? வந்திருக்கும் காசி பண்டிதனை நாளைக்கு நீங்க ராஜசபையில அப்படியே பெரட்டி எடுத்து கேள்வியாலே வறுத்து, தத்துவத்தாலே அறுத்து, வேதாந்தத்தாலே நிறுத்து, அப்படியே வீச கணக்குல போட்டுடுவீங்க. அப்புறம் பகைவனின் வலிமை அறியாமல் போட்டியிட்டால் வெற்றி நமக்குத்தான் என்று எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும்? அது என்ன அப்படி சொல்றீங்க? வெற்றி நமக்குத்தானே எழுதி வச்சிருக்க. ஆமா, உன் தலையில. போடா முட்டாள். வந்திருப்பவன் மகா சாமர்த்தியசாலி, வில்லாதி வில்லன். ஆம், அதுதான் சரி. அவனோடு ராமனை மோத வைக்க வேண்டும். அவனை வெல்ல ராமனால் முடியாது. அவன் தோல்வி நமது வெற்றியாகிவிடும். அதோடு ராமனும் தொலைந்தான். அவன் ஜெயிச்சுட்டா அரசவையின் மானம் காப்பாற்றப்படும். இருந்தாலும் நிச்சயமாக அவன் வெற்றி பெற முடியாது. அப்பண்ணா, நீ போய் ராமனிடம் சொல்லி வா. நம்ம பேசணுமே எல்லாத்தையுமா? போடா முட்டாள். ராமனிடம் போ, அவனை ஆகாயத்தில் தூக்கி வைத்து பேசு.
நாளை காசி பண்டிதனோடு மோதுவதற்கு அவனை எப்படியும் தயார் செய்து விடு. பொண்ணுக்கும் போதைக்கும் பெண்ணுக்கும் இல்லாத மயக்கும் சக்தி புகழ்ச்சி கொண்டடா மடையா. ஓடு. உத்தரவு. கவிராயர் ஐயா, உங்களை தானே. ஓ, நீங்களா? வாருங்கள். வணக்கம், அமருங்கள். ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் வந்திருப்பதிலிருந்தே தெரிகிறதே. இவ்வளவு சாவகாசமாக கேட்கிறீர்களே, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? காசியிலிருந்து ஒரு கவிஞன் வருகிறானாம். அவன் காணாதது கடவுள் ஒருவனைத்தானாம். அவன் கேட்காதது கந்தர்வகானம் தானாம். அவன் படிக்காதது இதுவரை எழுதாதது தானாம். அவனுக்கு தெரியாதது தேவலோகம் ஒன்றுதானாம். தின்னாதது விஷம் ஒன்றுதானாம், செய்யாதது கொலை ஒன்றுதானாம். ஆமா ஆமா, அவன் நம் அரசாங்கத்திற்கு சவால் விட்டிருக்கிறானாம். நன்றாக விடட்டுமே. நமது குருதேவர் இருக்கவே இருக்கிறார். அவனை அணு அணுவாக பீத்து எறிந்து விடுவார். அவருக்கு எங்க இதெல்லாம்? ஏன் பயப்படுகிறாரா? அந்த பண்டிதனை வெல்லக்கூடியவர் ஒரே ஒருவர் தான். நாவலர், பாவலர், நல்லிசை புலவர். அவர் தாங்களேதான். நீங்கள் இல்லையே கவிதை இல்லை. கவிதை தாய் தான் உயிரை உங்களிடம்தான் ஒப்படைத்திருக்கிறாள். அப்படி என்றால் என்னோடு அவள் உயிரும் போக போகிறது. ஒரு பேச்சுக்கு சொன்னேன். எப்படியோ வருகிற பண்டிதனுடைய தலக்கணத்தை தாங்கள் தான் குறைக்க வேண்டும். என்ன யோசிக்கிறீர்கள்? விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மானம் மரியாதை யாவும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் வர வேண்டும், எங்களுக்கு வெற்றி தர வேண்டும் மகாகவி. விரும்பியவர் விரும்பிய வண்ணமே வந்து வெற்றி தருவேன் என்றானாம். அப்படியானால் நான் எண்ணி வந்தது பலித்தது. எண்ணிய எண்ணிய வாங்கே எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். சென்று வாருங்கள். வருகிறேன். வாழ்க விஜயநகர சாம்ராஜ்யம், வாழ்க ராமலிங்க கவி, வாழ்க அப்பளாச்சாரி. வாழ்க வாழ்க. காசி பண்டிதரே, நீர் மிகவும் பெரியவர். தாங்கள் இதுவரை பார்க்காதது கடவுள் ஒருவர்தானா? கேட்காதது கந்தர்வ கானம் ஒன்றுதானா? படிக்காதது இதுவரை எழுதாதது தானா? பார்க்காதது தேவலோகம் ஒன்றுதானாம். நான் சிறியவன், ஏதோ என்னால் முடிந்தவரை தங்களோடு போட்டியிட்டு பார்க்கிறேன். சரி, வாதத்தை ஆரம்பிக்கலாம். நான் பா சொல்லட்டுமா? சொல்லுங்கள். நான் பாப்பா சொல்லுகிறேன். பாப்பாவா? ஆம். பா என்றால் பாட்டு, பாப்பாவென்றால் பாட்டுக்கும் பாட்டு, பெரும் பாட்டு. உன் பா பம்பாவா சம்பாவா? அம்பா. அதுதான் நம்பா. என்ன உன்பா? என் பா மாப்பா. அப்படி என்றால் நமது பா மாமாப்பா. எங்க அந்த மகா பெரியப்பா? அதோ வருகிறது பெரியப்பா. எங்கே கொண்டு வர சொல். இன்னொருவர் அறியாத இன்ப களஞ்சியம். அது என்னப்பா? கனமே 8 மடங்கு இருக்கும் போல இருக்கிறதே. ஆனால் சில கவிஞர்களின் தலைகணத்தை விட குறைவாகத்தான் இருக்கும். இதன் பெயர் திலகாஷ்ட மகிஷபந்தனம். திலகாஷ்ட மகிஷபந்தனம். இதுவரையில் இப்பேற்பட்ட பெயரை கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை. கண்டதில்லையா? அப்படி என்றால் நேற்று வரை உமது அன்னையின் கர்ப்பத்திலேயே இருந்திருக்கிறீர் என்று பொருள். நீர் கேட்கவில்லை என்றால் இது கவிதையாகாதோ? அதாவது நாங்கள் உம்மை பார்க்கவில்லை என்றால் நீர் கவிஞராக மாட்டீர், அப்படித்தானே? கவிஞரே, இந்த காவியத்தை இங்கே குழந்தைகள் கூட அறியும். ஏன் மௌனம்? அள்ளி வீசுங்கள் கேள்விகளை. ஏன் நிற்கிறீர்கள்? வாய் திறக்க ஆள் வேண்டுமா? தோற்றான் பண்டிதன், தோற்றான் பண்டிதன். கவி பெருமானே, உங்கள் ஆணவம் அழிந்தது, அகந்தை ஒழிந்தது. அது போதும் எங்களுக்கு. தோற்றாரை அவமதித்து எங்கள் அரசவைக்கு பழக்கமில்லை. ஆகையால் உங்கள் விருதுகளை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். மன்னர் பிரானே, இந்த கவிஞருக்கு தக்க மரியாதை செய்து அனுப்ப வேண்டுகிறேன். நம் எண்ணமும் அதுவேதான். ராமகிருஷ்ணா, இந்த காவியத்தின் பெயரை இதுவரை கேட்டதில்லையே. நாங்கள் பார்க்கலாமா? தாராளமாக.
என்ன இது? எழ்ச்செடி, கயறு, இதுதான் காவியமா? திலகாஷ்ட மகிஷபந்தனம் என்றாயே? ஆமாம், திலகாஷ்டம் என்றால் எள்ளுச்செடி, மகிஷபந்தனம் என்றால் எருமையை கட்டும் கயறு. இரண்டையும் சேர்த்து திலகாஷ்ட மகிஷபந்தனம் என்று சொன்னேன். அநியாயம், அக்கிரமம். இப்படி அந்த பண்டிதரை அவமதித்து ஏமாற்றியது நமது விஜயநகரத்திற்கே பெருத்த அவமானம். புலவன் முன்னாலே தலை குனிந்த போது இந்த அவமானம் எங்கே போயிற்று? குருதேவா, படிப்பும் விவேகமும் புலமையின் இரு கண்கள். நிதான காலத்தில் படிப்பால் எதிர்க்கலாம், அவசரத்திற்கு விவேகம்தான் பயன்படும். அதுதான் போலி புலமையை தடுக்கும். உண்மை ராமகிருஷ்ணா, உண்மை. உன்னை வென்றவர்கள் யார்? வெல்ல போகிறவர்கள் யார்? நீ மகாகவி. யார் இவன்? எனது உறவினன் குருதேவா, விஜயநகரத்தை பார்த்து போக வந்திருக்கிறார். அவனும் வாழட்டும். அப்பண்ணா, வாழட்டும் வாழட்டும். இல்லாதவன், விவேகம் இழந்தவன், வீணன் என்று விரட்டினோம்னா வீரன், விவேகி, விகரகவி என்று விருது கொடுக்கிறார் ராயர். இன்னும் புரியலையே குருதேவா. பைத்தியம். ராமனை மயக்க பெண்களின் பேரழகு தானடா பயன்படும். சரியான திட்டம். அரசியல் தொல்லையிலிருந்து விடுபட்டு அவர் தனிமையை நாடி செல்லும் இடம் வசந்த மண்டபம் ஒன்றுதான். சரி, வருகிறேன். வணக்கம் மகாபிரபு. யார்? ராதா தேவியாரா? மரியாதை எதற்கு? வெறும் ராதா என்றாலே போதுமே. சே, பெரிய இடங்களிலும் பிரபுக்கள் மாளிகையிலும் உரிமையோடு உலவி வரும் உங்களை அப்படி அழைக்கலாமா? அழைக்கலாம், நீங்கள் மட்டும். அது சரி. இந்நேரத்தில் எங்கே இப்படி வந்தீர்கள்? மன்னரை காணவோ? புவியாளும் மன்னர் அல்ல, கவியாளும் மன்னர், என் கண்முன் நிற்பவர். அளவு கடந்த அக்கறை எதற்காகவோ? பாடம் படிக்கவோ, படித்ததை சொல்லவோ? அந்தி முல்லை அரும்பெடுத்து தந்து அருகிலிருந்து கதை கேட்க, அன்பு தவழும் முகம் பார்க்க. ஆண்டவன் என்னை காக்க. காண வந்திருக்கிறாள் கண்ணி, என்னென்னவோ எண்ணி விடுபட்டு ஓட நினைத்தால் விட்டு விடுவாளா? என்ன செய்ய வேண்டும்? உட்காருங்கள், சொல்லுகிறேன். நின்றாலே காது கேட்கும். நேரமாகிறது, சொல். மேகம் குவிந்தால் மயில் ஆடுகிறது. ஆடுகிறது. மரங்கள் அசைந்தால் குயில் பாடுகிறது. பாடுகிறது. இரவு வந்துவிட்டால் சில்வண்டி இடைவிடாமல் இசைக்கிறது. இசைக்கிறது. ஏன்? ஏன்? என்ன கேள்விக்கு கேள்வியா? புரியவில்லையே பதில் சொல்ல. என்னை பாருங்கள், புரியும். என் கண்களை பாருங்கள், தெரியும். என்ன பார்த்தும் புரியவில்லை, எப்படி பார்த்தும் தெரியவில்லை. சொல்லுங்கள், நான் அழகுதானே? கூந்தல் அழகி, குளிர் நிலவு முகத்தழகி. ஆஹா, சொல்லுங்கள். மின்னல் இடை அழகி, மேனி சிலை அழகி. இன்னும்? அன்ன நடை அழகி, அன்பு சொல்லும் கண்ணழகி. அது மட்டும் தானா? கற்பு நெறியில் கண்ணகி, காதலுக்காக உயிர் வாழும் கண்மணி. இவ்வளவும் என் மனைவி. கேலி பேசுகிறீர்கள். கொதிக்கும் என் இதயத்தை கேளுங்கள். கோடி கதைகள் கூறுமே உங்களுக்கு. கண்ணாளா? என்ன சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நீங்கள் என் கண்ணாளர் தான். ஆம், உங்கள் இதயமேகும் காதல் மழை பொழிந்தால் தான் என் உயிர் தழைக்கும். ஆசையை நிறைவேற்றுங்கள். வாருங்கள், வானம் பாடிகளாய் கானம் பாடி திரிவோம். ஐயோ, தவறு செய்து விட்டேன் ராதா, தவறு செய்து விட்டேன். கணவனே தெய்வம் என்று போற்றும் மனைவியின் அன்பையே பெரிதாக எண்ணிவிட்டேன். மீனுக்கு ஒரு குளம், மானுக்கு ஒரு வனம், ஆற்றுக்கு ஒரு கரை, ஆணுக்கு ஒரு பெண் என்று பொது கணக்கு போட்டு விட்டேன் ராதா, பொது கணக்கு போட்டு விட்டேன். தனி கணக்கு போட ஒரு தையல் வருவாள், அவள் தங்க நிற மேனியாள், தகலகலா வாணி போல் தேடி வருவாள், தீராத சுவை தருவாள். அவள் சேலாடும் விழி அசைந்தால் இந்த ஜகமெல்லாம் ஆடும் என்பதை உணராமல் போனேன் ராதா, உணராமல் போனேன். ஆனாலும் கஞ்சமலர் அஞ்சுகமே, அஞ்சாதே, நான் ஒரு முடிவுக்கே வந்துவிட்டேன். இனி ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகள் யாரும் சதமல்ல, நீயே சதம். உன் பாதத்திலே இருப்பேன் தினம், உன் பருவத்தை ரசிப்பேன் தினம். ராஜா,
ராதா, வாருங்கள் போகலாம். எங்கே? என் மாளிகைக்கு. ஏன்? அங்கே நமது சொர்க்கம் காத்திருக்கிறது. அங்கிருக்கும் பொன்னையும் பொருளையும் என் காதலோடு உங்களுக்கு சமர்ப்பிக்க போகிறேன். ஆஹா, அப்படியா? சரி, வா போகலாம். எங்க? துங்கபத்திரைக்கு. எதற்காக? அதிலே போய் விழுவதற்காக. அலை சுருட்டி செல்லும் அந்த நதியின் வயத்திலே அழியாத சொர்க்கம் காத்திருக்கிறது. உன்னையும் என்னையும் அது ஏற்றுக்கொள்ளும். அதன் அடிவயத்திலே இருக்கும் முதலைகள் நமது எலும்பை கடித்து தின்னும். அந்த சப்தம் நமது காதல் சங்கீதத்திற்கு தாளம் போல அமையும். நிரந்தர இன்பம் கிடைக்கும். வா போகலாம். கிருஷ்ணா, என்ன இது? விளையாடு. விளையாட்டல்ல, தெய்வீக காதல். தேசம் காண வேண்டும். வா போகலாம். அதற்கு இதுதானா வழி? வேறு வழியில்லை துங்கபத்திரையில் விழுவதை தவிர. கிருஷ்ணா, காதல் மகா காவியமெல்லாம் நமது புகழை பாட காத்துக் கொண்டிருக்கிறது. வா, விழுந்து விடு. கிருஷ்ணா, ராதா, கிருஷ்ணா, அப்படி கூவு. கூவிக்கொண்டே விடு. காதலன் பெயரை கூறிக்கொண்டே இறந்தாள் காதலி ராதா என்று நாளை உலகம் பேசட்டும். எதிர்கால பெண்களுக்கு இது ஓர் பாடமாக இருக்கட்டும். அமரகாவியம் படைக்க நேரமாகிறது. காதல் மகா காவியத்தின் சிரஞ்சீவி கதாநாயகியே, வா, விழுந்து விடு. ஐயோ, உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. இல்லை, நம் இருவருக்குமே பைத்தியம். காதல் பைத்தியம். நீயாக விடுகிறாயா, நான் பிடித்து தள்ளட்டுமா? ராதா, வா, விடு. ராதா, ராதா, விடு. ராமகிருஷ்ணா, என்ன இது? அந்தி நேரத்திலே ஆற்றங்கரை ஓரத்திலே ஆடவர்கள் செய்யக்கூடாத செயல். அவளையின் அவயக்குரல், அங்கே நீ. மகாபிரபு, சுற்றுச்சார்பும் சூழ்நிலையும் அப்படித்தான் கூறுகின்றன. இந்த குற்றம் மன்னிக்க முடியாத குற்றம்தான். இதற்கு மன்னர் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள சித்தமாய் இருக்கிறேன். குருதேவா, மிகப்பெரிய குற்றம் இது. இதற்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும். என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்கள். மகாபிரபு, நானே சொல்கிறேன். ராமகிருஷ்ணா, இந்த பெருக்கு ஒரே ஒரு தண்டனை தான் உண்டு. ஆயுள் தண்டனை. சங்கிலியால் பிணைப்பேன், சிறையில் அடைப்பேன், சாகும் வரையில் விடமாட்டேன். மகாபிரபு, ராமகிருஷ்ணா, இதோ சங்கிலியால் பிணைத்து விட்டேன், என் மனச்சிறையில் அடைத்து விட்டேன். இனி சாகும் வரைக்கும் விடமாட்டேன். மகாபிரபு, அந்த சிறை எனக்கு ஆனந்த சிறை. கள்ளம் கபடமின்றி கருணையே வடிவாகி வெள்ளத்தனை அன்பு சிந்தும் அந்த சிறையிலே யாருக்கும் கிடைக்காத தனி இடம் எனக்கு கிடைத்து விட்டது. தன்யனானேன் மகாபிரபு, தன்யனானேன். சரி, நீங்கள் போகலாம். பிடித்து இழுத்து வாருங்கள். யார் இவன்? ராமன் உறவினன் பிரபு. ஆம் பிரபு, இவன் என் உறவினன் தான். அரசவைக்கு நேற்று வந்தான், உங்களை கண்டான். தன் அக்கிரம திட்டத்தை நிறைவேற்ற இன்று பூங்காவிற்கு வந்திருக்கிறான். இந்த சதிகாரனை கை கால்களை கட்டி துங்கபத்திரையில் தூக்கி எறியுங்கள். ராமகிருஷ்ணா, தீயவனை உறவாக கொண்டு திட்டம் போட்டு வந்திருக்கிறாயே, தீங்கு என்ன செய்தார் ராயர்? புலியை புள்ளிமானே துள்ளி விளையாட விட்ட கதைதான். இக்கொலை குற்றம் வேறு யார் செய்திருப்பினும் சிரத்தை கொய்திருப்பார் ராயர்.
உன்னை கண்டு பொறுத்தான். ஓடி பிழைத்து போ. யார் செய்தாலும் குற்றம் குற்றம்தான். இந்த நன்றி கட்டவனை இழுத்துச் செல்லுங்கள். யானையின் காலால் விடச் செய்யுங்கள். மகாபிரபு, விடைபெற்றுக் கொள்கிறேன் பிரபு. இந்த ஏழை கவிஞன் இறப்பதால் நாட்டுக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை. இருந்தான் இறந்தான் என்று போய்விடும். ஆனால் இயற்கையின் வலுவால் உங்கள் கண்டம் தப்பியதே, அதுவே போதும். மன்னர் வாழ்ந்தால் தென்னகம் வாழும். நீங்கள் நீடூழி வாழ்க. விஜயநகர சாம்ராஜ்யம் தழைத்தோங்குக. தாத்தா, எங்களை காப்பாற்றுங்கள். அம்மா, தாத்தா, அவர் குற்றவாளி அல்ல. அவருக்கு ஒன்றுமே தெரியாது. சொல்ல போனால் நான் தான் குற்றவாளி. அவர் வீட்டில் இல்லாத போது நான் தான் அந்த துரோகிக்கு இடமளித்து ஆதரவு காட்டினேன். அந்த குற்றத்திற்கு என்னை தண்டிக்க செய்யுங்கள். அவரை விடுவிக்க செய்யுங்கள் தாத்தா. உண்மை எனக்கும் தெரியும் அம்மா. தெரிந்துமா பேசாமல் இருக்கிறீர்கள்? தன்னன் தனிகளாய் தானே தனக்கு துணையாய் நான் தவிக்க போது உங்களுக்கு சம்மதமா? எங்க அப்பாவை காப்பாற்றுங்கள் தாத்தா. அழாதடா கண்ணி, உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் நேராது. அழாதம்மா கமலா. நீ அழுவதால் அவனும் அழுகிறான். அமைதியாயிரம்மா. உண்மை என்றும் வெற்றி பெறும். என்னங்க உங்களை புதைக்கிறதுக்கு குழி தோன்றோம், நீங்களும் சேர்ந்து தோன்றீங்க? அவரவர்கள் வீட்டை அவரவர்கள் தானே கட்டிக்கொள்ள வேண்டும். அடடே, சாக போற நேரத்தில் கூட சிரிக்க சிரிக்க பேசுறீங்க. உங்களுக்கா இந்த முடிவு? காலம் என்னும் கயிற்று நிலை ஆடுகின்ற பம்பரம் தானே மனிதன். நல்லவர்கள் செத்தாலும் வாழ்கிறார்கள். நாட்டிலே, ஏட்டிலே, பேச்சிலே. சக்கரம் தர்மம் தவறி நடந்தார் என்பது மகாமந்திரியின் கருத்தா? ஆமாம். அப்பாவிகளை சித்திரவதை செய்வது பிரபுக்களுக்கு வேடிக்கையாகிவிட்டது. அப்பாஜி, ஆத்திரப்படாதீர்கள். நாட்டின் நலன்தான் எங்களுக்கு முக்கியம். அப்பாவிகளை கொன்று ஆகப் போவது ஒன்றுமில்லை. ராமகிருஷ்ணன் நிரபராதி. ஆனால் சட்டத்திற்கு முன் குற்றவாளி. நான் எதுவும் செய்யும் நிலையில் இல்லை. பாப்பா, போய் யானை கொண்டு வரலாம்.